உங்கள் சரீரமானது தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? உங்க ஆவியும் அவருடைய ஆவியும் ஒன்னா இருக்கு. இப்ப என்னவா இருக்கான்? நம்ம சரீரமோ அவர் தங்கி இருக்கிற ஆலயமா இருக்கிறதாம். புது சிருஷ்டிகளுடைய பெரிய ஸ்லாக்கியம் என்ன? நம்ம உடம்பு, இந்த சரீரம் அவருடைய கோயிலாம். இப்படி இருக்கு பாருங்களேன். நம்ம சும்மா அந்த ஹமாம் சோப்பையும் ஒரு பான்ஸ் பவுடரையும் போட்டுட்டு நம்ம என்ன பண்றோம்? இந்த சரீரத்தை அவ்வளவுதான் அதுக்கு கேர் எடுக்கிறோம். இதுக்கு ஒரு பெரிய கேர்லாம் எடுக்கிறது இல்ல. தேவன் நம்மளுடைய சரீரத்திலே அவர் எவ்வளவு அக்கறையா இருக்கிறார், எவ்வளவு தூரத்துக்கு இந்த உடம்புக்குள்ள அவர் குடியிருக்கிறாராம். இதெல்லாம் நடக்கிற காரியமாங்க, யோசிக்கவே முடியல நமக்கு. இந்த ஸ்லாக்கியம் எங்க வருது தெரியுமா? நீங்க புது சிருஷ்டியா மாற்றப்படும் பொழுது புதிய உடன்படிக்கையின் மக்களுக்கு கொடுக்கப்படுகிற ஸ்லாக்கியம் இது. பழைய உடன்படிக்கையில் இருக்கான் பாருங்களேன், அவன் கல்லுனால கட்டப்பட்ட அந்த ஆலயத்தை தூரத்துல இருந்து கும்பிட்டுட்டு இருப்பான். அதுக்கு பக்கத்துல போறது கூட அவனுக்கு தைரியம் இருக்காது.